ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னென்னா ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி படம், ஸ்டாச்சு எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலான்னு வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அதெல்லாமே வந்து கழுவி காய வச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து நல்லா அந்த இடத்த வந்து என்னென்னா க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். முன்னாடி வச்ச பூவெலாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சாமி படத்துக்கு எல்லாமே வந்து என்னென்னா சாமி ஃபோட்டோ க்ளீன் பண்ணலான்னு ஏற்கனவே வச்ச குங்குமம் சந்தனத்தை எல்லாத்தையுமே தண்ணி வச்சு தொடச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வாசலுக்கு வந்து என்னென்னா கோலம் போடலான்னு சொல்லிட்டு நல்லா வாசல்லாம் பெருக்கி மாப் போட்டு வச்சுருந்தேன். ஸோ கோலம் போடலாம். அதுக்கப்புறம் வாசக்கதவுக்கு வந்து என்னென்னா மஞ்சள் தடவணும், குங்குமம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் தண்ணி எடுத்து மஞ்சள் போட்டு வாசக்கதவுக்கு போடணும்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுட்டேன். சிம்பிளாக தான் போட்டேன். ஸோ வாசக்கதவு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. சைட்லலாம் மஞ்சள் தடவிட்டேன். ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி. ஸ்டிக்கரை ஒட்டிடலான்னு சொல்லிட்டு வாசக்கதவு மட்டும் வந்து என்னென்னா எம்டியாக வச்சுருந்தேன். அதில் வந்து நிலவில் வந்து என்னென்னா ஒட்டிட்டேன் ஸ்டிக்கரு. பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். என்னால் மற்ற எதுவும் கவர் பண்ண முடியல. இப்படி தான் நான் வந்து சாமி கும்பிட்டோம். ஆயுத பூஜை எங்கள் வீட்டில் இப்படி தான் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன். சிம்பிளாக பொங்கல், சுண்டல், வடை அது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். ஸ்வீட்ஸ் வந்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு சமாளிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.